அது ஏதோ ஃபேமிலி பிரச்சனை. நைனா ஒரு 100 ரூபாய் எடு. ரைட். ஏமா என்னப்பா? பக்கத்து வீட்டு ரோஸ் ஆண்டி புதுசா குட்டி போட்டுருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு அப்பா மாதிரியா இருக்கு. எலிய பிடிக்க கிலோ கேள பொண்டாடிக்க குட்டி பையவளை கோத்து விட்டுருச்சு. சரி ரைட்டு. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பாலஜி கேட்ட ஒரு பிரோஜனம் இல்லை. சாரி காய்ஸ். இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இதை தான் எல்லா வீடியோக்கும் சொல்கிறேன், தற்குறிப்பில். சரி ரைட்டு, கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வந்திருக்கேன், அதை மட்டும் பார்த்துருமா? லேடிஸோட பேண்டிஸ் எல்லாம் நம்ம வேற 22 ரூபாய்க்கு தராங்க. 22 ரூபா தான். எது வேணா எடுக்கோங்க. இதுல இருக்கிறது எது வேணா வேற 22 ரூபா தான். வேற என்ன இருக்கு? ப்ரொமோஷன் பேரில் எல்லாம் மீறி போறீங்களே. அவர் கலத்துன கூட எனக்கு கவலை கிடையாது. எவன் ஒருத்த ஹெல்மெட் போட்டு குடுக்கிட்டு வர்றான், அவர் கொடுத்து கலத்தி விடுறாருல. என்ன நினைச்சிட்டு இருக்கியோ? என்ன பண்றீங்க? ஹலோ. ஸோ நம்பர் 1 யூடியூபர் தாக்கப்பட்டாரா? மதன் கௌரியவா? சாதாரண சொல்றேன், இவன் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி போட்டுருக்கான். தமிழுக்கு இவன் பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்டா சென்னையே கடல் கடியில முழுக போகுதுன்னா நம்புவீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயோ இது பழைய வீடியோவா? பயமுறுத்துவாங்களே நம்மள. வாழ நம்ம எது நம்பர் 1 யூடியூபர் தாக்கப்பட்டாரா? என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? என்ன பரிதாபங்கள்! மதன் கௌரி அடிச்சிட்டிங்களா? பரவாயில்லையா? நண்பனாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நாங்கள் ட்ரோல் பண்ணுவோம். மதன் கௌரி மைண்ட் வாய்ஸ். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏங்க இதெல்லாம் பலூன்ஸா? பின்ன இது தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்துக்கனே. எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போயிடணும். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஐயோ எத்த சோடு. அந்த சோடு தான். ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிரா இருக்கான்? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். எல்லாம் மீறி போறீங்களே. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் பலூனக்காவை தான் இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி பலூனக்கா தான். இதில் பலூனை ஊத போகிறானுங்களாம். சும்மா இருங்களே. இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன வேணால் நேம் வச்சுக்கோங்க, ஆனால் அக்கான்னு சொல்லி அக்காவை கேவலப்படுத்தாதீங்கடி. என்னுடைய கருத்து அதான். ஸோ வந்து வேறு என்ன நேம்னா வச்சுக்கோங்க, அக்கான்னு சொல்லாதீங்க. ஏன்னா அக்காங்கிறது எவ்வளோ உன்னதமான வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொன்னால் மட்டும் கேட்கவா போறியோ? வேலை போகலாம். பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கல ஃபேஸ். நான் பண்ணலப்பா, எவனா பண்ணியிருக்கான். ஓ அவர் வந்து இவரை வெட்ட போறாரோ? சரி, இல்லை எனக்கு புரியல. முன்னாடி தான் ஓடி வரான். அவருக்கே தெரியும்ல ஓடி வர்றது வெட்ட வரது, அவருக்கே தெரியும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்களை பார்த்துட்டு இருக்கா. ஓ அதை பார்த்து இவங்க எஞ்சி ஓடுறாங்களோ நடக்க முடியாம. சரி நடக்கும். ஏல கீரோதாச்சு. இல்லை முன்னாடி தான் ஓடி வரான். குருட்டு போய் அவனுக்கு தெரியுதா இல்லையா ஓடி வருது? அப்போ நீ அவளுக்குள்ள வரலையா? எதுக்கு நீ ஓடின? இது என்னெல்லாம் கண்டென்ட் எனக்கு புரியல. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என்ன நினப்புல நீங்க இருக்கீங்க? இது எதுக்கு எடுத்தீங்க? ஒன்று அவனை பின்னாலேருந்து வந்து அடிக்க வந்தால் கூட ஓகே, ஏன்னா பின்னாடி வரான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் காப்பாற்ற போனான். ஓகே, அவனுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் கத்திட்டு வரான், அவன் அதை பார்க்க கூட மாட்டான். சரி குத்த வந்தாங்க, ஏதாவது சண்டை நடக்க, அதை பார்த்து இவன் நடந்து வந்தான்னு சொன்னால் கூட ஓகே. அவன் குத்தவே வரல. இல்லை அவன் எதுக்கு வந்தாலே தெரில. ஆனால் அதை பார்த்து இவன் நினச்சி நடந்துட்டான். கொஞ்சமாச்சு சீனில் ஒரு சென்டிமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒன்று வைங்கல. இல்லை ஒன்றுமே இல்லை, இதுக்கு எதுக்கு நடந்து வரணும்? போங்கடே, எரிச்சலாக வருதுடே உங்களை பார்த்தாலே எனக்கு. பயப்படாதீங்க, நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? சொல்லிட்டு மட்டும் போங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லையே? நீங்க பண்ணிருக்கீங்களா சார்? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எவ்வளோ ஒருத்த வச்சு செஞ்சுட்டாப்ல. விடுங்கடே, அவர் பாவம் முடியே.
7 years old and my friends. நடக்குங்க பால் போட்டில் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புது பாட்டு வந்துச்சு, அதில் ஒரு ஸ்டெப்பா. இதுக்கு முன்னாடி கூட ஏதோ வண்டி இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டெப் போட்டுறானுங்க இந்த ஸ்டெப்புக்கு. இப்போ பால் போடுற மாதிரியா? பர்ஃபெக்ட் மேட்ச்ல, பர்ஃபெக்ட் மேட்ச். எவ்வளோ இந்த எடிட் பண்ணால் சூப்பராக பண்ணியிருக்கல நீ. கண்டிப்பாக உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. வந்தாச்சு அடுத்த நாடகம். நெத்தி இப்படி வச்சா வச்சிடலாம்ல, இல்லாட்டி கையை கொஞ்சம் தூக்கி வச்சா வச்சிடலாம்ல. இருமா, கஷ்டப்படாத, நான் போய் ஸ்டூல் எடுத்துட்டு வரேன். ஸ்டூல் இல்ல, ஏன் இப்படி எடுத்தாங்க? கரெக்டா இருக்கும். சுமதியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். குனிஞ்சு வைப்பான். இப்ப என்ன, குங்குமம் வச்சு விடணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். நினைச்சாமல நீ ஏதாவது பண்ணு. என்ன போட்டிருக்கு, என்ன இலவுடா இது? அவளுக்கு நல்லவே கை எடுத்து இல்லை, அவள் குனிஞ்சாலே போதும். நான் சொன்னடா, அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு தூக்கி வைக்கணுமா? இதில் அவள் வேற என்னமோ கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி ஆகணும் மணக்கிறான். நாடகம் தான் எடுக்கீங்களா இல்லாட்டி வேற எதுவும் எடுக்கீங்களா? இல்லை வர கோவத்துக்கு ஏதாவது சொல்லிடலான்னு தோணுது. போங்க நீங்கள் பேசாமல் போங்கடே, பேசாமல் போய் ஹாலிவுட் படமா? ஹாலிவுட் வேண்டாம், நம்ம தெலுங்கு படம் எடுக்க போங்க, உங்களுக்கு அங்கே தாண்டி கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஆமாம் இங்கிலீஷ் ஆவடிக்கலாம். அங்கே போனால் கூட உங்களுக்கு 1000 கோடி கலெக்ஷனாக சாலும். அவங்கள அதை பார்ப்பான்ல, நாங்கள் பாவம்ல, நாங்கள் ஃபுல்லாகவே குறை கண்டுபிடிச்சி 1000 கோடி அடிக்க விடவே மாட்டோம். நாங்கள் முழுக்க லாஜிக் பார்த்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை நாசமாக்குவோம். அதான் எங்கள் வேலை. மாமி, என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு எதுக்கு மாமியை கூப்பிடுறீங்க? சின்ன வயசுல இந்த படத்தை பார்க்கும்போது அம்பி எவ்வளோ நல்லவராக இருக்காது அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ பார்க்கும்போது என்ன அம்பி இதெல்லாம் நியாயமா அப்படி தோணுது. நம்ம மைண்டை மாற்றணும், சரியா? படத்தோட நோக்கம் ஒன்று தான், நமக்கு தான் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வருது. கிளாஸ் பசங்க எல்லாம் சேர்ந்து பிரியாணி செய்ய போறோம். இப்போ நம்ம ஜாவா உருவாக்குற என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் அரைஞ்சிக்கிறோம். பாருங்க, தக்காளி ஸ்கிரிப்டடாக ஒரிஜினல்லாம் தெரியல, ஆனால் அந்த பையன் சொல்கிறத பார்க்கும்போது ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. முகம் பளபளப்பாக ஏஞ்சல் நம்பரா க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த கோடை 6321767 6321767ங்கிற எண்ணெய் நீங்க வந்து உங்களோட சோப் மேலேயோ உங்களோட லோஷன் மேலேயோ எழுதி வச்சுக்கலாம். நீங்க குளிக்கும் போது அந்த தண்ணியில இந்த நம்பரை எழுதி அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியில குளிச்சுக்கலாம். குளிக்கும் போதும் இந்த நம்பரை சாண்ட் பண்ணிட்டே குளிக்கலாம். ஸ்கின் நல்லா பளபளன்னு ஷைனிங்கா க்ளோயிங்கா ரேடியண்டா இருக்கு. தெரியல, புது உருட்டா இருக்கு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? இல்லை இவங்களாம் படிச்சிருக்காங்களா இல்லையால எனக்கு புரியல. எப்படிப்பா சோப்பில் நம்பர் எழுதுனாலோ இல்லாட்டி தண்ணியில் நம்பர் எழுதுனா நம்ம மூஞ்சி பிரைட் ஆகும்? லூசானா இல்ல, நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்டமுவாங்க? இல்லை என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு புரியலை. இது வியூஸுக்காண்டி பண்ணுறீங்களா இல்லாட்டி தெரியாதனமா பண்ணுறீங்களா? எப்படி இது சோப்பு கூட மூஞ்சில் போடுறோம், அதனால கொஞ்சம் பொலி வருதுன்னு சொல்லலாம். சோப்பு மேலே நம்பர் எழுதுனா பலபலம் ஆயிருமா? இல்லாட்டி தண்ணி மேலே நம்பர் எழுதுனா நம்பர் நிற்கவே நிற்காதுல. ஐயோ, ஒரு அளவுக்கு தான் எல்லாமே ரொம்ப பண்ணுறீங்களே. எனக்கு தெரிஞ்சு வியூஸுக்காண்டி தான் எல்லாமே நடக்குங்க, வேறு எதுவும் நடக்கலை. தம்பி, என் பொண்ணு உனக்கு கட்டி வைக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, சரியா? அதுக்காக தான் ஒரு 4 பேர்ட்ட விசாரிச்சேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, எனக்கு என்னன்னா நீங்க குடிப்பீங்களான்னு ஒரு டவுட் இருக்கு, அதனால உங்க ஏரியால இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போய் விசாரிச்சேன். தம்பி அறவே வர மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை தம் அடிப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனாலதான் உங்க ஏரியா பட்டிக்கிற எல்லாத்துலயுமே விசாரிச்சேன். தேன் மிட்டாய் வாங்க தான் வருவாரு, அவர் எதுக்கு வர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கு மேலேயும் ஒரு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் விட்டு பீரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அடிப்பீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் உங்க ஹவுஸ் ஓனர் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஒரு அக்மார்க் டைமண்ட் அப்படின்னு எனக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது தம்பி. என்ன பேரு மாட்டிக்கிட்டே போகுது. மாமா வெறி பிடிச்சி வருதானா?
ஆசை இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது. அதுவும் பெண் வெறி இருக்கவே கூடாது. அது சொல்கிறது யாருன்னு பார்த்தியா? நீ எல்லாம் பேசுகிற, பேசு பேசு. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க பெண்ணு. அபூர்வா ப்ளீஸ் மியூட். அபூர்வா பெண்டு. அடிச்சு சொல்கிறேன், அவனாக இருக்க மாட்டான். அதாவது அவன் கிளாஸில் அவன் பண்ணியிருக்க மாட்டான். அண்ணன் கிளாஸோ தம்பி கிளாஸோ அந்த ஃப்ரெண்டு கிளாஸில் ஜம்முன்னு ஹெல்மெட் போட்டு வந்து ஆன்லைனில் உட்காந்து எல்லாம் பண்ணுறா பாருங்க. பாவம் அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவன் தான் மாட்டியிருப்பான். சொல்ல அவனாக கூட இருக்கான். இப்போ எவன் தான் யாருக்கு பயப்படுறான்? அவ்வளோதான் முடிஞ்சு காய்ஸ். வீடியோ இன்றைக்கி தான் ஐசியமாக அரை மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு போல். சரி ரைட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போடு, பிடிக்கல என்ன பிடிக்கல மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு நான் முடிஞ்சாலும் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் ஃபுல் வீடியோ நம்ம போட ட்ரை பண்ணுறேன். அப்படி தான் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன். சரி பாய் டாட்டா, குட் நைட்.